கைது செய். திருச்சி சிவாவை கைது செய். கைது செய், கைது செய். திருச்சி சிவாவை கைது. மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். திருச்சி சிவா மன்னிப்பு கேள். தமிழக அரசு, தமிழக அரசு. கைது செய், கைது செய். திருச்சி சிவாவை கைது செய். தமிழக அரசு, தமிழக அரசு. கைது செய், கைது செய். திருச்சி சிவாவை கைது செய். திராவிட மாடல் பேசும் தமிழக அரசு. நாடார்களின் போராட்டம். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். திருச்சி சிவாவை மன்னிப்பு கேள். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாடார்களின் ஆர்ப்பாட்டம். கைது செய், கைது செய். திருச்சி சிவாவை கைது செய். கைது செய், கைது செய். திருச்சி சிவாவை கைது செய். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாடார்களின் ஆர்ப்பாட்டம். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். திருச்சி சிவாவை மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். திருச்சி சிவாவை மன்னிப்பு கேள். பெருந்தலைவர், முன்னாள் முதல்வர், பச்சை தமிழன், கல்வி கடவுள் காமராஜர் அவர்களை தொடர்ந்து திமுக முன்னணி தலைவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காமராஜரனுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் ஒரு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. RS பாரதி அவர்கள், MP ராசா அவர்கள், அதனை தொடர்ந்து திருச்சி சிவா அவர்கள் திமுகவின் பொதுக்கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரை கொச்சப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக ஒரு தலைவரை பற்றி தவறான தகவலை சொன்னால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரம் கிடைக்கும் என்ற உள்நோக்கத்தோடு இவர் பேசியிருப்பதற்கு அவருக்கு கிடைத்த ஒரு பொருளாக காமராஜரை பயன்படுத்துகிறார். அதை ஒட்டுமொத்த காமராஜரின் தொண்டர்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படிப்பட்ட தொடர்ந்து காமராஜரை வெளிப்படுத்தி ஒரு அவமானப்படுத்தி பொய்யான தகவல், அவருடைய வரலாறுகளை பொய்யான தகவல்களை பேசுவதை முதல்வர் அவர்கள் கண்டிக்கிறாரா அல்லது ரசிக்கிறாரா என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. இல்லை, திமுக தலைமைக்கு இவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குவதை பார்த்தால் இவர்களுடைய மாற்று கட்சிக்கு இவர்கள்லாம் ஒரு கைப்பாவையாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா ஒரு சந்தேகம் ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களுக்கு இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை மட்டும்தான் விமர்சனம் செய்கிறார்கள், கொச்சைப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். காமராஜரை தொட்டால் ஓட்டு வங்கி பாதிக்கும் என்ற உண்மை நிலவரம் தெரிந்தும் பெருந்தலைவர் காமராஜரை மட்டும் குறிவைத்து விமர்சனம் செய்து கொண்டிருப்பது ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களை மிகவும் ஒரு வருத்தத்தில் உள்ளாக்கி உள்ளது. முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் இந்த விஷயத்தில் தலையிட்டு அவர் திருச்சி சிவா அவர்கள் ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களிடம் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையட்டால் இந்த ஒரு கண்டன போராட்டத்தை இங்கு நடத்தியிருக்கிறோம். அவர் தொடர்ந்து இதே போல திமுகவின் முன்னணி தலைவர்கள் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரை மட்டும் குறிவைத்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டித்துக் கொள்கிறோம். இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய விசுவாசிகளிடம் தொண்டரிடத்திலும் திருச்சி சிவா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து சென்னையில் இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்களின் இல்லத்தை மிகப்பெரிய அளவில் முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். திமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கண்டிக்க வேண்டும். அவர்களை காமராஜர் தொண்டர்களிடம் மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும். அதைதான் காமராஜர் எதற்கெடுத்தாலும் சாரி என்று சொல்லிவிடுகிறார்கள், எதற்கெடுத்தாலும் பேசிவிட்டு பெரிதுபடுத்தாதல் என்று சொல்கிறார்கள். காமராஜர்கள் தொண்டர்கள் இதற்கு மேலும் பொறுமை காக்க மாட்டார்கள் என்பதை இறுதியாக எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு பிறகும் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவருடைய இல்லத்தை மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் காமராஜர், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சொந்தமான தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே சொந்தமான தலைவர் உடைய தொண்டர்களை ஒருங்கிணைத்து அவருடைய இல்லத்தின் முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மின்னல் ஸ்டீபன் நாடார், தலைவர், நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு. அதாவது அஜித்தினுடைய படுகொலையை மறைப்பதற்காக இந்த திருச்சி சிவா மூலமாக காமராஜர் மேட்டரை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது நாடார் சங்கங்கள் திருச்சி, அதாவது அஜித் குமாரோட கொலை மேட்டர்ல தொடர்ந்து பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்க காரணத்தினால இந்த விஷயத்துல திருச்சி சிவா மூலமா பெருந்தலைவர் விஷயத்தை கையில் எடுத்து டைவர்ட் பண்ணா அஜித் குமாரோட மேட்டர் டைவர்ஷன் கிடைக்கும், அந்த கொலை குற்றத்துல திமுக தன்னை காப்பாற்றிக் கொள்ளலான்ற ஒரு விஷயத்தினாலதான் இன்னைக்கு இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்களோன்ற சந்தேகம் எங்களுக்கு எழுது. ஏன்னா அஜித் குமார் இன்னைக்கு ஒரு காவல்துறையில இருக்கக்கூடியவர்களால அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த படுகொலை தொடர்ந்து இன்னைக்கு 24 பேரோட காவல்துறை மரணம்
வெளியில வருது, காவல்துறையில லாக்அப் டெத் வருது. அப்ப அந்த லாக்அப் டெத்தை மறைக்கிறதுக்காக எதை செஞ்சா நாடார்கள் அந்த போராட்டத்தை வந்து டைவர்ட் பண்ணலாம் அப்படின்ற காரணத்துக்காக இன்னைக்கு திருச்சி சிவா மூலயமா பெருந்தலைவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வேலையை செய்யறாங்க. அதாவது வந்து என்ன சொல்றான் அந்த பைத்தியக்காரன், அதாவது பெருந்தலைவர் வந்து சாவர நேரத்துல கையை பிடிச்சி நீ தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும், எப்படி அது மனைவியார் துணைவியார் இணைவியார்னு ஒருத்தனை கட்டியிருக்கான், கெட்டினவனை வந்து பெருந்தலைவர் கையை பிடிச்சி காப்பாற்றினார். பெருந்தலைவருடைய கடைசி உயிர் மூச்சு வரை திராவிடத்திற்கு எதிராக செயல்பட்டவர் பெருந்தலைவர், உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக செயல்பட்டவர். 20 வருஷத்துக்கு முன்னாடி பொறுப்புக்கு போது இவனோட சொத்து மதிப்பு என்ன, இன்னைக்கு திருச்சி சிவா பரதேசியோட சொத்து மதிப்பு என்ன? பெருந்தலைவர் காமராஜ் சாகும் போது அவர் பாக்கெட்ல வெறும் 116 ரூபாய் இருந்துச்சு, இன்னைக்கு திருச்சி சிவாவோட சொத்து மதிப்பு வெறும் 116 ரூபா தான் இருக்கா? இந்த நாயெல்லாம் வந்து ஐயா பெருந்தலைவர் காமராஜர் பேசுற அளவுக்கு வந்து ஆயிப்போச்சு. இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முதலமைச்சர் வந்து கண்டிக்கணும், இல்லைன்னா அவர் ரசிக்கிறாரான்னு நாங்க கேட்கிறோம். அதாவது நாங்கள் திருச்சி சிவா வீடியோ மட்டும் முற்றுகை போராட்டம் இல்ல, அவருடைய பொதுச் செயலாளர் பதவியும் ராஜ்யசபா பதவியும் பறிக்கப்படவில்லை என்றால் அறிவாலயத்தை முற்றுகிடும். நாடார் அமைப்புகளையும் பெருந்தலைவர் பக்தர்களையும் சமுதாய தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து அறிவாலயத்தை முற்றுகையிட்டு விடமாட்டோம் என்றதை தெரிவித்துக் கொள்கிறோம். அஜித்குமாருடைய கொலையை, காவல்துறை செய்த கொலையை, அவரோட மினிஸ்ட்ரியில இருக்கவங்க செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காக திருச்சி சிவா போன்றவர்களை பயன்படுத்தி மாற்றுப்பாதையில் இந்த விஷயத்தை திசை திருப்புறாங்கன்றதான் நாங்கள் இந்த நேரத்தில் தமிழக அரசின் மீது இந்த குற்றத்தை பகிரங்கமா சாட்டுறோம். திருச்சி சிவா பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும், அவர் கட்சியிலிருந்து ராஜ்யசபா பதவியிலிருந்து திமுக தூக்கி எறிய வேண்டும். இது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு பாடமாகவும் அமைய வேண்டும். தமிழக அரசு இதை உடனடியாக செய்யலனா வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா நாடார்கள் திமுகவுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் திமுக அரசுக்கு வன்மையா எச்சரிக்கையாக நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம்.